Welcome to the lecture series of boundary value problems. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரிங் என்ன செய்யறோன்னா நல்லா இழுத்து ரெண்டு பாயிண்ட்டில் கட்டியிருக்கோம். x = 0ன்றது ஒரு எண்ட் பாயிண்ட்டு, x = Lன்ற ஒரு எண்ட் பாயிண்ட்டில் நல்லா இழுத்து கட்டியிருக்கோம் ஸ்ட்ரிங்கை. ஸோ 0 to Lன்றதால ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஸ்மால் l. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நல்லா இழுத்து கட்டியிருக்கிறதால எந்த பாயிண்டில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் ஒரு மூமெண்ட் கொடுத்தாலும் அந்த யூனிட்டை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன டினோட் பண்ணலான்னா y(x, t)ன்னு டினோட் பண்ணுறோம். x = 0, x = Lன்றது ரெண்டு ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட்ஸு. ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஸ்மால் l. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா y(x, t)ன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த பாயிண்டில் எடுத்திங்கனாலும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்கிறேன், டைம் டியூரேஷன் ஸ்மால் tன்னு சொல்கிறேன். அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து y(x, t). இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த ஈக்குவேஷனை ∂2y/∂t2 = a² × ∂2y/∂x². இதுதான் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? ஸோ ∂2y/∂t² = a² × ∂2y/∂x². நம்ம இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இதில் a²ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் பை மாஸ். இதுதான் இந்த ஃபார்முலா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். a² = டென்ஷன் பை மாஸ். இதை y(x, t)ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த y(x, t) ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை வேறு மாதிரி நம்ம எழுதலாம். எப்படின்னா y(t) = a²y(x). y(t)னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு t எத்தனை தடவைனா 2 தடவை. அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x 2 டைம்ஸ். அதுதான் அந்த ஈக்குவேஷன் 1 நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இஃப் சப்போஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நோட்டேஷனில் எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இஃப் யூ ஆம் டேக்கிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை வந்து u(x, t) அப்படி எடுத்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் u(x, t)ன்னு எடுத்தால் ஈக்குவேஷன் 1 எப்படி எழுதலாம்? ∂2u/∂t² = a² × ∂2u/∂x²ன்னு எழுதலாம். நம்ம அங்கே yன்னு எடுத்தோம்னா ஈக்குவேஷனை yயில் எழுதுகிறோம், இங்கே uன்னு எடுத்தோம்னா ஈக்குவேஷனை uவில் எழுதுகிறோம். ஸோ இதுவும் ஒன்று தான், ஈக்குவேஷன் 1ம் சேம் தான். இப்போது இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனுக்கு ஸ்ட்ரிங்கை பொறுத்து நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங் வந்து x = 0, x = Lல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங்கை பொறுத்து 4 பவுண்டரி கண்டிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் y(0, t) = 0. y(x, t) டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் y(0, t) = 0ன்னு சொல்கிறேன். அப்போ x = 0ன்னு எடுத்துருக்கோம். ஸோ x = 0ன்றது என்னென்னா ஸ்ட்ரிங்கை பாருங்கள், x = 0ன்றது ஒரு எண்ட் பாயிண்ட். அப்போது ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்ட் பாயிண்ட்டில் கண்டிப்பாக என்ன இருக்காது, அதுதான் எண்ட் பாயிண்ட்டு, அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அதனால தான் x = 0, y(0, t) = 0. x = 0ன்றது என்னது, ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட். ஸோ அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. இதுதான் பவுண்டரி கண்டிஷன் 1. ஸோ x = 0 இஸ் அ ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட், அதனால தான் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. அடுத்தது பாருங்கள் பவுண்டரி கண்டிஷன் 2, y(l, t) = 0. இப்போ y(x, t)ன்றதில் நான் y(l, t)ன்னு சொல்கிறேன், எக்ஸுக்கு பதில் நான் l சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், x = Lன்னு அர்த்தம். x = Lன்றதும் ஒரு ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட் தான், சரிங்களா? அப்போ அதுவும் ஒரு எண்ட் பாயிண்ட்ன்றதால அங்கேயும் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன தான் இருக்கும், 0ன்னு தான் இருக்கும். ஸோ x = L இஸ் ஆல்சோ ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதுதான் நம்மளுடைய செகண்ட் பவுண்டரி கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்ட்லேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, செகண்ட்லேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ y(l, t) = 0. தேர்ட் கண்டிஷன் y(x, 0) = 0. y(x, 0னா t இருக்க இடத்துல நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், டைமே இல்லை. ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா அதில் டைம் இருக்காது. அப்போது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் y(x, 0) = 0ன்றது என்னது, இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் நம்மளோட தேர்ட் பவுண்டரி கண்டிஷன். அடுத்து ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ், தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு t. ∂by∂t of y(x, 0). ஜென்ரலாகவே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும்.
திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆக்சிலரேஷன் கிடைக்கும். நான் இங்கே வந்து டோ பை டோட்டின்னு எழுதியிருக்கேன், அதாவது ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ். அப்போ அது என்னவாக இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய 4 பவுண்டரி கண்டிஷன்ஸ். டோ பை டோட்டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 நத்திங் பட் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த 4 தான் பவுண்டரி கண்டிஷன். இந்த 4 பவுண்டரி கண்டிஷனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. என்னென்னா ரைட் ஆல் த பாசிபிள் சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். அதுக்கு வந்து 3 ஈக்குவேஷன் இருக்குது. 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட ஆல் பாசிபிள் சொல்யூஷனில் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ இங்கே ரைட் சொல்யூஷனை மட்டும் எழுதுகிறேன். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு c1 cos px plus c2 sin px into c3 cos pat plus c4 sin pat. இதுதான் வந்து ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட ரைட் சொல்யூஷன். ஸோ ஏன் இதை நம்ம கரெக்ட் சொல்யூஷன் சொல்கிறோம், மற்றதெல்லாம் இல்லையான்னு கேட்டால், இதுதான் வந்து பவுண்டரி கண்டிஷன் என்ன செய்யுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால தான் இதை வந்து நம்ம ரைட் சொல்யூஷன் ஆஃப் தட் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ y of x comma t equal to c1 cos px plus c2 sin px into c3 cos pat plus c4 sin pat satisfies all the boundary conditions. அதனால தான் இதை வந்து கரெக்ட் சொல்யூஷன் ஆஃப் தி ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம டைப் 1 டைப் 2 அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் டைப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் டைரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுதான் டைப் 1 ப்ராப்ளம். எப்படி நீங்கள் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு இருக்கும். நான் இங்கே கொடுத்துருக்க இனிஷியல் வெலாசிட்டி ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0, நம்மளோட தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் பாருங்கள். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டோ பை டோட்டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கோமா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து டேரெக்டாகவே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இனிஷியல் வெலாசிட்டி வரைக்கும் பவுண்டரி கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னென்னா ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். அது கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனையும் இந்த ரைட் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு பவுண்டரி கண்டிஷனுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கடைசியாக நம்ம வந்து என்ன செய்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு வந்து 0 to L ஸ்ட்ரிங்கோட லென்த்து. அப்போ ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸில் அதை இன்டெகிரேட் பண்ணி அதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிப்போம். அக்கார்டிங் டு த கொஸ்டின் அந்த லென்த்து டிஃபர் ஆகலாம். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ரிங் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றது இதுதான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டேரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த பேசிக் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ x = 0, x = Lன்றது ஃபிக்ஸ்டு எண்ட் பாயிண்ட். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து ஸ்மால் l. y of x, tன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் வேவ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேவ் ஈக்குவேஷனை y of t = a² y suffix xன்னு எழுதலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் u of x, tன்னு எடுத்திங்கன்னா ∂2u / ∂t² = a² ∂2u / ∂x²ன்னு எழுதலாம். பவுண்டரி கண்டிஷன் 4 பவுண்டரி கண்டிஷன் இருக்குது. அடுத்தது அதனோட கரெக்ட் சொல்யூஷன் இருக்குது. y of x, t = c1 cos px, c2 sin px, c3 cos pat plus c4 sin patன்றது ரைட் சொல்யூஷன். டைப் 1ல் இனிஷியல் வெலாசிட்டி 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் கிவன் டைரக்ட்லி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.